சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று அன்னை தமிழகத்தை தன்னையே தந்திட்ட தியாகத்தின் திருவுருவம் தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திருநாமத்திலே கழகப்பணி, மக்கள் பணி, தேர்தல் பணி ஆற்றி வருகிற கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய சார்பிலே கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட, எளிய முதல்வராக இலக்கணம் படைத்திட்ட மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர், குடிமராமத்து திட்டம் தந்தவர், 7.5% இடஒதுக்கீடை தந்த சமூக நீதி காவலர், 11 மருத்துவக் கல்லூரி தந்தவர், நேற்றைய தினம் இங்கே இஸ்ரோவுக்கு பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரோவுக்கு சத்தமில்லாமல் அரசு நிலங்களை வழங்கியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். பல புரட்சிகளை செய்திருக்கிறார்கள். அவருடைய மேலான ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் இருக்கிற 38 வருவாய் மாவட்டங்களுக்கு உள்ளடக்கி இருக்கிற 82 கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த திண்ணை பிரச்சாரங்களின் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் திமுக அரசிலே அமைதி பூங்காவாக இருந்த இந்த தமிழகம் அமளி காடாக மாறி இருக்கிறது. சொர்க்க பூமியாக இருந்த தமிழகம் இன்றைக்கு நரகமாக தமிழக மக்களுக்கு இன்றைக்கு இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை, கண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த அரசுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வீட்டுக்கு அனுப்புகிற அந்த புனித பணியை கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை ஏற்பாட்டிலே மாவட்ட கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள், மாவட்ட கழகத்துடைய செயலாளருடைய தலைமையிலே நடைபெற்று வருகிறது. இது 4வது வாரமாக திருநெல்வேலியிலே தாமிரபரணி நதிக்கரையிலே நம்முடைய அருமை அண்ணன் தச்சை ராஜா அவருடைய சீரிய தலைமையிலே தம்பி ஜெரால்ட் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டிலே மூத்தவர் முன்னவர் ஐயா கருப்பசாமி பாண்டியன் அவர்களும், சுதா பரமசிவம் அவர்களும், பாப்புல முத்தையா அவர்களும், முத்துக்கருப்பன் அவர்களும், முருகேசன் அவர்களும், சங்கரலிங்கம் அவருடைய சீரிய வழிகாட்டுவோடு தலைமையோடு அண்ணன் வேலாயுதம் உள்ளிட்ட பகுதி செயலாளர் உள்ளிட்ட பேரவை நிர்வாகிகள் உள்ளிட்ட வீரபெருமாள் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். வீதி வீதியாக சொல்லுகிறோம். இந்த திண்ணை பிரச்சாரத்துடைய நோக்கம் சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு இந்த நாட்டினுடைய அவலங்களாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற நிலைமையும், போதைப் பொருள் நடமாட்டமும், பெண்கள் பாலியல் வன்கொடுமையும் எடுத்து வைக்கின்றார்கள். விலைவாசி உயர்வை எடுத்து வைக்கின்றார்கள். மின்சார கட்டண உயர்வை, சொத்து வரி உயர்வை, குப்பை வரி உயர்வை எடுத்து வைக்கின்றார்கள். அதையெல்லாம் அவர்கள் நேரலையிலே ஒளிபரப்பாமல் திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அவர்கள் மக்களிடத்திலிருந்தே மறைக்கின்றார்கள். ஆகவே புரட்சி தமிழருடைய உரிமை குரலாக, அவருடைய தூதுவராக இந்த பிரம்மாஸ்திரமாக இந்த துண்டு பிரசுரத்திலே, காகிதத்திலே அச்சடிக்கப்பட்டிருக்கிற துண்டு பிரசுரம் என்று நினைத்து விடாதீர்கள். இது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய பிரம்மாஸ்திரமாகத்தான் இந்த அம்மா பேரவையினுடைய இந்த துண்டு பிரசுரத்தை இதுவரை 3 வாரம் சாதனை துண்டு பிரசாரம் வழங்கினோம். இப்போது இந்த ஆட்சியுடைய அவல நிலை துண்டு பிரசாரங்களை வழங்குகிறோம். அடுத்த 525 வாக்குறுதிகளில் என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையை உலகத்திற்கு உறக்க சொல்வதற்காக புறப்படு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய அந்த போர்படை சிப்பாய்கள் தியாகப்படை, அம்மா பேரவை தியாகப்படை இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறது. ஆகவே உண்மையை தோலுரித்து காட்டுகிறோம். இன்றைக்கு கூட நாம் பார்ப்போம், இந்த அரசு எப்படி விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு சர்க்காரியா கமிஷனிலே இருந்து இந்த சங்கரலிங்கம் அவர்கள் இப்போது காட்டுகிறாரு. இந்த துண்டு பிரசுரத்திலே இந்த விலைவாசி உயர்வுகள் எல்லாம், இதில் அரிசி விலை, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, பால், 1 யூனிட் எம்சாண்டு, ஜல்லி, மணல், கம்பி, செங்கல், மரம் எப்படி இந்த விலைவாசி இருக்கிறது என்பதை இந்த துண்டு பிரசுரத்தின் மூலமாக எங்கள் உயிரிழு மேலான வாக்காளர் பெருமக்களுக்கு எடுத்து சொல்லுகிற அந்த நிகழ்வு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகைகள், ஊடகங்களிலே தலைப்பு செய்தியாக இருப்பது என்னவென்று சொன்னால், விஞ்ஞான ரீதியாக அன்றைக்கு சர்க்காரியா கமிஷன் தோலெடுத்து காட்டியது. அது மீண்டும் இன்றைக்கு தலை தூக்கி இருக்கிறது. திமுக அரசிலே விஞ்ஞான ரீதியாக கோடிக்கணக்கான அளவிலே அரசு கஜானாவுக்கு சேர வேண்டிய அந்த வருவாயை மடைமாற்றம் செய்து ஸ்டாலின் குடும்பத்திற்கு மடைமாற்றம் செய்வதை ஏற்கனவே அன்றைக்கு பிடிஆர் பழனிவால் தியாகராஜன் வீடியோ பதிவின் மூலமாக அவரே தெரியாமல் வெளியிட்டிருந்தார். அது குறித்து இதுவரை மௌன சாமியாராக, வாய்மூடி மௌனியாக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்
இப்போது இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் மௌனமாக இருப்பது, பரம ரகசியமாக இருப்பது மேலும் சந்தேகத்தை இன்றைக்கு வலிமை ஊட்டுவதாக இருக்கிறது. ஆகவே மக்களுடைய பணம், மக்களுடைய அந்த நலத்திட்டங்களுக்கு செலவழிக்க வேண்டிய வருவாய் கருணாநிதியின் குடும்பத்திற்கு செல்வதை தடுத்து நிறுத்துவதற்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மன்னராட்சி, மக்களாட்சி என்கிற அந்த மகத்துக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருப்பது மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், சர்வாதிகார ஆட்சி. அதை முற்றுப்புள்ளி வைத்து மீண்டும் மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டி புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில இந்த மகத்தான மக்களாட்சி மலரச் செய்வதற்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய தொண்டர் படை, அம்மாவின் பிள்ளைகள், புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய நம்பிக்கைக்குரிய போர்படை தளபதிகள் களத்தில் நிற்றிருக்கிறோம். இது வெற்றி வாகை சூடும், அம்மா ஆட்சி மலரும். 234 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த களப்பணி ராமருக்கு அணில் உதவியதை போல அம்மா பேரவை, அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு அணிலாக இருந்து பணியாற்றி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, எந்த வகையிலனாலும். ஏனென்றால் நாங்கள் தெளிவான பாதையில, தெளிவான மக்கள் சேவையில, தெளிவான மக்களுக்காக அர்ப்பணித்து, இன்றைக்கு தலைவர் எப்படி மக்களுக்காக அர்ப்பணித்தாரோ, தமிழகுலசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி அர்ப்பணித்தார்களோ அவர் வழியிலே தான் அவருடைய மறு வடிவமாக இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக அர்ப்பணித்து உழைக்கின்றார்கள். ஆகவே வருகிற தடைக்கல் எல்லாம் படைக்கல்லாக மாறி அதில் வெற்றி வாகை சூடி வெற்றி கொடி ஏற்றுவார். முந்தா நேத்து தான் தெளிவா சொல்லிட்டாரு. திமுக தான் எங்களுக்கு ஒரே எதிரி. அந்த எதிரியை அடையாளம் காட்டியவர் மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர். திமுகவை எதிர்ப்பதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டது. 17/10/72 இருந்து ஒரே எதிரி தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி, தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி எதிரி எங்களுக்கு மாறுவதில்லை. திமுக ஒரே எதிரி. அவரை வீழ்த்துவதற்கும் அந்த எதிர்ப்பு வாக்குகள், இந்த திமுக அரசை வீழ்த்துவதற்கு இன்றைக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சக்திகள், ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த வாக்குகளை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதையும் தான் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதுக்கு பிறகு எந்த அப்பீலும் இல்லை. வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து மக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இல்ல, அதுதான் சொல்றேன். சட்டமன்றத்துல நாங்க ஏற்கனவே சொன்னோம். ஏற்கனவே அவங்க அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரே சொன்னாரு. அதுக்கு முதலமைச்சர் எந்த பதிலும் சொல்லல, எந்த விளக்கமும் சொல்லல, அதுக்கு ஒரு அறிக்கை கூட கொடுக்கல, அல்லது கண்டனம் தெரிவிக்கல. உச்ச நீதிமன்றமே சொல்லுது இவர் நீங்க இருக்கணுமா அமைச்சரான், அதை மீறி வச்சிருக்கிறாரு. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இவர் தியாகி அப்படின்னு சொல்றாரு. இப்பத்தான் தெரியுது அவர் ஏன் தியாகின்னு முதலமைச்சர் சொன்னாருன்னு. அவர் ரத்தம் சிந்தி, கொடியேற்றி, பொதுக்கூட்டம் நடத்தி, ஆர்ப்பாட்டம் நடத்தி, போராட்டம் நடத்தி கட்சியை வளர்த்த தியாகி அல்ல. குடும்பத்திற்கு அரசு வருவாயை மடைமாற்றம் செய்த தியாகி. அந்த தியாகியை தான் முதலமைச்சர் பாராட்டுகிறார், போற்றுகிறார், வணங்குகிறார். ஆகவேதான் இந்த வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கிறது. இன்னும் பல விவரங்கள் வெளிவரும் என்று உங்களோடு சேர்ந்து, மக்களோடு சேர்ந்து நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியல, நான் பார்க்கல. நான் திண்ணை பிரச்சாரத்துல கவனமா இருக்கிறேன். இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க, பார்த்துட்டு சொல்றேன். தலைவரே, நாங்க கடைக்கோடியில் இருக்கிற தொண்டர்கள் தலைவரை பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாரு. திமுகவுக்கு யாரு எதிரியோ அவர்கள் எல்லாம் எங்களுக்கு நண்பர்கள். தலைவரே, முதலமைச்சர் வேட்பாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதுல உங்களுக்கு சந்தேகம் இல்ல, சந்தேகம் வேண்டாம். அதனால திமுகவுக்கு யார் எதிரியோ, ஸ்டாலின் குடும்ப ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை, மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு யார் யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போர்படை தளபதிகள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம். யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கிப்படை, வான்படை, கப்பல் படை, அத்தனை படையிலும் ஒண்ணு சேர்ந்துருவோம். சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நல்ல செய்தி வரும். தலைவரே, கூட்டணி யாரு கேக்குறா? தலைவரே, அண்ணாவே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இந்த தாய் தமிழ்நாட்டின் தலைமகன். அவர் தானே இந்த ஃபார்முலா உருவாக்குனாரு. அதுல இருந்து மக்கள் அதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறாங்க. அம்மா தனியா நின்று செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப நாங்க எல்லாரும் வாங்க,
இந்த தீய சக்தியை வீழ்த்தணும், அவளை விரட்டணும். இல்லைன்னா நாடு சுடுகாடா போயிடும், இந்த தமிழ்நாடு சுடுகாடா போயிடும். இந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா நாட்டை காப்பாத்த, நாட்டு மக்களை காப்பாத்த, மொழியை காப்பாத்த, இனத்தை காப்பாத்த, மக்களை காப்பாத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கரம் கோர்த்து புரட்சி தமிழர் எடப்பாடியோட கரத்தை வலுப்படுத்த வாருங்கள் 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 என்று இந்த நம்ம தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து எங்க மூத்த அண்ணங்களோட வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.